ஹாய் நண்பர்களே, கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் நலத்துறை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு குறித்தான செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. 2024-2025 ஆண்டு கல்வி ஆண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் வருடந்தோறும் செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024-2025 கல்வியாண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயின்று வருகிற ரினிவல் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரினிவல் செய்யக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. 2024-2025 கல்வியாண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணவர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரிகளில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை நோடல் ஆஃபீஸர் அவர் அணுகி UMIS என்ற இணையதளத்தில், அதாவது umis.tn.government.in இந்த இணையதளத்தில் கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் புதிய கல்லூரி மாணவர்கள் கீழ்காணும் ஆவணங்களை தயார் நிலையில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் விரிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் அப்படின்னா, வருமான சான்றிதழ், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். வருமான சான்றிதழ் மற்றும் வகுப்பு சான்றிதழ் ஆகவே இணைய சான்றிதழ்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய சான்றிதழ்கள் பெற அருகில் உள்ள இ-சேவை மையங்களில் நீங்கள் விண்ணப்பித்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. மாணவர்கள் ஆதார் எண்ணுடன் மாணவர்களின் வங்கி கணக்கு எண்ணும் லிங்க் பண்ணியிருக்கணும், இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வங்கி கணக்கு கரண்ட்டில் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் மாணவர்கள் மாணவிகளும் நல்லா அதை பார்த்துக்குங்க. இவ்விவரங்களை மாணவ மாணவிகள் தெரிவித்து ஆதி திராவிடர், கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கல்வி உதவித்தொகை தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்டணமில்லா சேவை எண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1800599768 இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு கடைசி நாள் 31/1/2025, அதாவது அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவ மாணவிகள் இந்த கல்வி மேம்பாட்டிற்காக இந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவி திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவி திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி திட்டம், இது போன்ற பல்வேறு கல்வி உதவி திட்டங்கள் செயல்பாட்டில் தமிழ்நாடு அரசு கொண்டு அவங்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இதில் இந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவ மாணவிகள் சரியான முறையில் நீங்கள் கல்லூரி மூலமாக இந்த திட்டத்தை பயன்பெற்றுக்குங்க. நன்றி.